வேதத்தில் வந்து பெரிய தேவ மனுஷன் தான் மோசே. மோசே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கோலை தூக்கி கொண்டு அப்படி நின்றுட்டே இருக்கிறாரு. இப்போது அவர் அந்த கோல் ரொம்ப நேரம் கோலை தூக்கிட்டு நிற்கிறதுனால கை வலிக்குது. உடனே அவர் என்ன செய்யறதுன்னா அவர் அறியாமலே கை கீழே 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 வருது. உடனே அங்கே 2 பேர் பார்க்குறாங்க, ஆரோனும் ஊரும் 2 பேரும் பார்க்குறாங்க. 2 பேரும் ஓடி வந்து ஒரு கல்லை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கையை அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க, கீழே இறங்கி வராமல். ஜோஷுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு, மோசே கோலை ஓங்கி பிடிச்சிருக்கிறாரு. ஆரோன் ஊர் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா மோசையினுடைய கையை தாங்கி பிடிக்கிறாங்க. மோசையினுடைய கை நிமிர்ந்து நிற்க நிற்க அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா மோசையினுடைய கை கீழே வர வர இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஆரோனும் ஊரும் அவனுடைய கையை தாங்கி பிடிச்சதுனால அந்த யுத்தத்தில் பெரிய ஜெயம் அவர்களுக்கு கிடைக்கிறது. நான் சொல்றேன், ஆண்டவர் இங்கே இருக்கிற உங்க நிறைய பேருக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன அபிஷேகத்தை கொடுக்குறாருன்னா ஆரோனும் ஊரும், ஆரோனும் ஊரும். நீங்கள் நினைக்காதீங்க நம்ம ஜெபம் பண்ணி இவர் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்க மாட்டீங்க. அப்படி வரல. என்னன்னா நம்ம மறைஞ்சிருந்து ஜெபிக்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு பரலோகத்தில் எந்த அளவிற்கு கிரீடம் இருக்குதோ, எனக்கு எந்த அளவிற்கு கர்த்தர் என்னை எதிர்பார்க்கிறாரோ, அதே போல எனக்காக இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதே ஆசீர்வாதம் பரலோகத்திலேயே இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரே தோட்டத்தில் வேலை பார்க்குறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஊதியம் தான். இங்கே வேணும்னா மாற்றி மாற்றி கொடுக்கலாம், பாஸ்டர் தனியாகவும் விசுவாசியை தனியாகவும் பார்க்கலாம். ஆனால் பரலோகம் வந்து தனித்தனியாக பார்க்காது, எல்லாரையும் ஒரே போல பார்க்கும். ஆமென். அப்போ மோசே ஜெயிக்கணும்னா ஆரோனும் ஊர் என்ன பண்ணணும்னா தாங்கி பிடிக்கணும், தாங்கி பிடிக்கணும். நீங்கள் உங்கள் ஊழியக்காரனை தாங்கி பிடிங்க. நீங்கள் எந்த பட்டணத்தில் இருக்கிறீங்களோ, எந்த கிராமத்தில் இருக்கிறீங்களோ, எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ, அந்த தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரனுக்காக நீங்கள் திறப்பிலே நில்லுங்கள், திறப்பிலே நில்லுங்கள். பாருங்கள், ஊழியக்காரங்க மேலே பொறாமப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பொதுவாக சொல்ல போனால் ஊழியக்காரங்க மேலே பரிதாபந்தான் படணும். இந்த வார்த்தையை யாருக்காவது சொன்னால் சிலருக்கு கசக்கும், சிலருக்கு வந்து அதெல்லாம் என்ன அப்படின்னு, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, ரொம்ப லக்ஸுரியாக வாழ்கிறவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே எத்தனையோ ஊழியக்காரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தூக்கம் இல்லாத இரவுகள் எத்தனை, அவங்களுக்கு சாப்பாட முடியாமல் எத்தனை உபவாசங்கள், எப்படியெல்லாமோ கஷ்டப்படுறாங்க. சிலருக்கு வந்து எவ்வளோ மிரட்டல்கள், எத்தனை அந்நிய அந்த மனுஷங்களால் எத்தனை மிரட்டல்கள். 1 இல்லை 2 இல்லை, 1000 அடிக்கிட்டே போகலாம், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உண்டு.